வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மே 8ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். மே 8ஆம் தேதி பதிவு நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் கற்றவர் என்று மே 8ஆம் தேதி பதிவினை கூறலாம். ஒரு மனிதன் தன்னை கற்றவனாக கருதாதவரை அவனால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களிடம் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், மற்றவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், மற்றவர்களைப் பற்றி நான் எப்படி நினைக்கிறேன், மற்றவர்களைப் பற்றி எனது எண்ணங்கள் மற்றும் செயல்கள் தன்னால்மற்ற அன்பினால் தூண்டப்பட்டதா, அல்லது அவர்கள் தனிப்பட்ட வெறுப்பு, சிறிய பழிவாங்குதல் அல்லது குறுகிய மதவெறி மற்றும் கண்டனம் ஆகியவற்றின் விளைவுகளா? ஒரு மனிதன் தனது உயிரின் தனிமுறை சிறப்புடைய அமைதியில் இந்த தேடும் கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான். அவனுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்கள் அனைத்தையும் அகநிலையில் முதன்மையான கட்டளையின் உள்ளுயிரில் பயன்படுத்தினால் அவனது புரிதல் ஒளிரும். அதனால் அவன் இதுவரை தோல்வியுற்ற இடத்தை அவன் தவறாமல் பார்ப்பான். மேலும் அவர் தனது உள்ளத்தையும் நடத்தையும் சரி செய்வதில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அதை செய்ய வேண்டிய வழியையும் பார்ப்பான். தீமையை எதிர்ப்பது மதிப்புக்குரியதல்ல, நல்லவர்களின் நடைமுறை மிகவும் சிறப்பானது என பதிந்துள்ளார். அவர் பதித்த ஆங்கில பதிவிலிருந்து தமிழாக்கமாக பெற வேண்டுமெனில் பதித்த ஆங்கில பதிவினை காணோம். You can say it in acrostic learner. Life events always regulate natural engages routine. Learner, we can say it in acrostic. Life events always regulate natural engages routine. A man can learn nothing unless he regards himself as a learner. How am I acting towards others? What am I doing for others? How am I thinking of others? Are my thoughts of and acts towards others prompted by unselfish loves, as I would theirs should be to me, or are they the outcome of personal dislike or petty revenge or of narrow bigotry and condemnation? As a man in the sacred silence of his soul asks himself these searching questions, applying all his thoughts and acts to the spirit of the primary precept of the God, his understanding will become illuminated so that he will unerringly see where he has hitherto failed, and he will see what he has got to do in rectifying his heart and conduct and the way in which it is to be done. Evil is not worth resisting. The practice of the good is supremely excellent. What he says on May 8th. In single word, we can say it in acrostic learner. Life events always regulate natural engages routine. மே 8ஆம் தேதி தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற விரும்புவார் கற்றவர் என கூறி இந்த மே 8ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.